ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாரம்பரியமாக நம்ம எப்போவுமே செய்கிற ஒரு கொழுக்கட்டை ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பட் ஆனால் யூஸ்வலாக நம்ம செய்கிற மாதிரி அரிசி மாவுலையோ இல்லை பச்சரிசியில் மாவாட்டியோ செய்யாமல் டைரெக்டாக ஒரு பாரம்பரிய அரிசி வகை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, குதிரைவாலி அரிசியை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குதிரைவாலி அரிசி வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் ஆனால் அது வந்து ரைஸாக சாப்பிடும்போது நிறைய பேர்னால சாப்பிட முடியறதில்ல. ஸோ அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு குதிரைவாலி அரிசியை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த குதிரைவாலி அரிசியை இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த அரிசி மூழ்கிற அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து ஊற வைக்கணும் அப்படின்ற தேவையெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கட்டும். இதை இப்போது ஒரு சைடில் வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுற துவரம்பருப்பு தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து 2 ஆட் பண்ணிக்கலாம். நிறைய சேர்த்திங்கன்னா காரம் ஆயிரும். அளவாக 2 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவு குருமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பருப்பு வந்து தருன்னு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டையோட சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சு ஒரு குளிக்கிற நிலவு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு நல்லா வெடித்ததும் அரை ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே அரை ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வரமிளகாய் குருமிளகு ரெண்டுமே சேர்த்துருக்கோம் காரத்துக்காக. இப்போ பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கூட தேங்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் இதெல்லாம் எண்ணெயில் வதங்கினதும் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த துவரம்பருப்பு சீரகம் மிளகு பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து எண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் வந்து அரிசி மெஷர் பண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து எக்ஸஸாக போச்சு அப்படின்னா கொலன்னு இருக்கும், சாப்பிட வந்து கொழுக்கட்டை நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த குதிரைவாலி அரிசியை வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, சென்டரில் சேர்த்துங்க. இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் இன்னி கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த குதிரைவாலி அரிசி வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஊற்றியிருக்க இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இந்த குதிரைவாலி அரிசி அரைப்பதம் வேகிறதுக்கு தான் சரியாக இருக்கும். ஆஃப் குக் ஆனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டீமில் தான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடியிலேருந்து நல்லா கலந்து விடுங்க. அப்படி இல்லைனா தண்ணி மேலே நிற்கும், அடியில் வந்து அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. தண்ணி ட்ரை ஆகி உங்களுக்கு அரிசி பார்த்திங்கன்னா வெளியே தெரிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது வந்து தம் போடுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ நம்ம இந்த கலந்து வச்சுருக்க இந்த அரிசி கலவை வந்து ஒரு அகலமான பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஏன்னா சூடாக இருந்தது அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்க முடியாது. பாத்திரத்தோடு வச்சிங்கனாலும் ஆற வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ அகலமாக இருக்க ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 5 மினிட்ஸ் வச்சோம் அப்படின்னா சூடு ஆறி வந்துடும். நம்ம உருண்டை பிடிக்க வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஃபேன் காற்றுல தான் வச்சு ஆற வச்சு எடுத்திருக்கேன். நல்லாவே சூடு ஆறி வந்துருச்சு. கை பொறுக்கிற சூட்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆற வச்ச அரிசியை நம்ம உருண்டை பிடிக்கணும். உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் ஸ்டீமுக்காக தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நம்ம அந்த அரிசி எல்லாமே கொழுக்கட்டை பதத்துக்கு ஷேப்பாக பிடிக்கிறக்குள்ளே இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக பிடிங்க. அப்போ தான் குக்காய் வரும்போது சாப்பிட வந்து நல்லாயிருக்கும். இல்லைனா உதிரியாக போயிடும். நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி தான் பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பெருசாக வேணும் இல்லை நீளமாக வேணும் அப்படின்னாலும் கொழுக்கட்டை அச்சு இருந்தாலும் அதுலேயும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பால்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் பிரிஞ்சு வராது, சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு பிளேட் வச்சு நான் துணி போட்டு தான் வேக வைக்க போகிறேன். இதில் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க எல்லா கொழுக்கட்டையும் எடுத்து சேர்த்துடலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தது அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றி அரைப்பதம் வேக வச்சு எடுத்திருக்கோம். 5 நிமிஷம் இருந்தது அப்படின்னாவே இந்த கொழுக்கட்டை ஃபுல்லாக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வைங்க. தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சிட்டிங்கன்னா ஹார்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டவே இல்லை, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்கெல்லாம் மார்னிங்கும் எடுத்துக்கலாம். லஞ்சுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குதிரைவாலி வந்து நம்ம குக் பண்ணி ரைஸாக சாப்பிடும்போது நிறைய பேர்னால அது சாப்பிட முடியறதில்ல. யூஸ்வலி பொன்னி அரிசியே சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இது சாப்பிட வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும், சேம் டைம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் நம்மளுக்கு இருக்கும், சாப்பிடவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன பசங்களாம் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சாப்பிடுவாங்க. நம்ம துவரம்பருப்பு, சீரகம், குருமிளகெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இட்லி பாத்திரம் ஓப்பன் பண்ண உடனேவே அந்த பருப்போட ஸ்மெல்லெல்லாம் ரொம்ப சூப்பராக வந்தது. நல்ல டெம்ப்ட் ஆகுது அந்த ஸ்மெல்லே. இதுக்கு வந்து தேங்காய் சட்னியோடையும் நீங்கள் சர்வ் பண்ணலாம், தக்காளி சட்னி இருந்தால் அதோடையும் சர்வ் பண்ணலாம். சட்னிஸ் எதுவும் இல்லாமல் கூட சாப்பிடலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான குதிரைவாலி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்திருந்தது அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.